ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம லவ்வலாமோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல மூச்சு கொடுத்து காப்பாத்துறது எப்படின்னு ஹன்னு நம்ம ஜிஜிக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தான். இந்த எபிசோட்ல ஜிஜியும் சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணி தானே ஆகணும், பாஸ் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹன் பக்கத்துல வந்துட்டு இருக்க. அதுக்குள்ள அங்க ஜிஜியோட ஹன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. ஜிஜி இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியமா அப்படின்னு அவங்க கிண்டல் பண்ணிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்க ஹன்னு ஜிஜியை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஜிஜிக்கு கொஞ்சம் அவமானமா போயிடுது. அடுத்த நாள் நம்ம ஹன்னுக்கு முதல் காம்படிஷன் நீச்சலுக்காக தயாராயிட்டு அவனும் அங்க போய் நிக்க ஆரம்பிக்கிறான். நீச்சல் டைம் ஸ்டார்ட் ஆகுது. மத்த எல்லாரும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஸ்விம்முக்கு. ஆனா நம்ம ஹன்னால உள்ள குதிக்கவே முடியல. அவன் பயந்துட்டே திருன்னு முழிச்சுட்டே அங்க நின்னுட்டு இருக்க. நம்ம ஜிஜி பாக்குறா ஓரமா நிக்கிறவ. இவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் இருந்து கூட்டிட்டு போறேன்னு ஹன்னு அங்க இருந்து கூட்டு போயிடுறா. ஜிஜி என்னென்னலாம் ஹன்னுக்கு நடக்குதோ அதெல்லாம் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர்ல நோட் பண்ண ஆரம்பிக்கிறா. ஹன்னால இன்னும் சுத்தமா முடியல, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறது மட்டும் இல்லாம ரெக்கார்டும் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஜிஜி மறுபடியும் ரூம்குள்ள வரா. அப்போ யாலா கேக்குறா, என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்க, இல்ல சரியாகல, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஜிஜி படுத்து தூங்குறதுக்கு போயிட்டு இருக்கா. அப்போ உடனே நம்ம மீஃபா சரி ஓகே மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், நாளைக்கு நானும் யுவானும் லவ் பண்ண ஆரம்பிச்சு 200வது நாள் ஆக போகுது, சோ அதனால நாங்க செலிப்ரேட் பண்ண போறோம், நீங்களும் வந்துருங்க அப்படின்னு மீஃபா கூப்பிட, ஓ இது வேற நாங்க பண்ணணுமா அப்படின்னு மத்த 2 பேரும் கிளம்புறாங்க. இங்க அடுத்த நாள் நம்ம யுவான் மீஃபா 2 பேருமா சேர்ந்து பீச்ல ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹன்னு ஜிஜியும் வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம லிங்க யாலா 2 பேரும் வந்துடுறாங்க. மீஃபா சொல்றா, உங்களுக்குலாம் நீங்க ஃபங்க்ஷன்ல கலந்துக்க வந்திருக்கிறதால எல்லாருக்கும் நாங்க கேம் ஏற்பாடு பண்ணிருக்கோம். 2-3 பாக்ஸ் அங்க பீச்ல புதைச்சு வச்சிட்டு இருக்கோம், சில மார்க்கர்ஸ் இருக்கும், அதை போய் எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு கிஃப்ட் அதுல காத்துட்டு இருக்குன்னு சொல்ல இவங்க எல்லாம் கிளம்பி ஓடுறாங்க. லிங்கு யாலா ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும் போது லிங்கு ஒரு இடத்துல ஏதோ ஒரு மார்க் மாதிரி இருக்கு, அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறான். யாலாவும் அதே மாதிரிதான். ஆனா யாலாக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை உள்ள ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு கூழாங்கல்ல ஏதோ அழகா நோட்ஸ் ஒண்ணு எழுதி இருக்கு. அதை பார்த்துட்டு கியூட்டா இருக்குல்ல அப்படின்னு யாலா ஹார்ட் ஷேப்ல கூட இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது லிங்கு என்கிட்ட கூட நான் பாக்குறேன் அப்படின்னு வாங்கிடுறான். யாலாக்கு ஆனா அந்த நிமிஷம் அவளே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. டக்குன்னு லிங்குக்கு ஒரு கிஸ் பண்ணிடுறா கணத்துல. லிங்கு ஷாக் ஆயிட்டு அப்படியே நின்னுட்டு இருக்க. என்ன ஆச்சு, எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு யாலா கேக்குறா. லிங்கு இன்னும் அதிர்ச்சி குறையாம பாத்துட்டு இருக்கான். யாலாக்கு அவமானம் ஆயிடுது. லேசா மயங்கி விழுந்த மாதிரி நடிக்கிறா. இப்பதான் லிங்கு யோசிக்கிறான், ஓ இவ ஓவரா குடிச்சிட்டா போல, அதனால கண்டுபடி உளறிட்டு இருக்கா, இங்க வா போதை தெளிற வரைய ஓரமா உட்காரு அப்படின்னு அவளை கூட்டு போய் உட்கார வச்சிடுறான். யாலா பாக்குறா, இவன்ட்ட இப்படிதான் நடிக்கணும் போல, என்ன பண்றது, உண்மையை சொன்னதுக்கு போயிட்டு நம்ம இப்படி ஓரமா உட்கார வச்சிட்டு இருக்கானேன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் நம்ம ஹன்னு ஜிஜி 2 பேரும் தேடிட்டு இருக்காங்க. நம்ம ஜிஜி ஒரு நிமிஷம் நான் அந்த பக்கம் போய் தேடிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி போறா. அப்போ நம்ம ஹன்னு அவன் கேப்ப கழட்டி வச்சுட்டு தரையில தோண்ட ஆரம்பிக்கிறான். ஜிஜி திரும்ப வந்து பாக்குறதுக்குள்ள கேப் தண்ணியில மிதந்துட்டு இருக்கு. ஹன்னு தண்ணியோட போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறா. ஜிஜி வேகமா யாரோ தண்ணியில நீந்திட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஹன்னு கத்திட்டு பின்னாடியே வேகமா ஓடி போயிட்டு இருக்கா. பாதி தண்ணியில முழுகும் போது வெறும் தொப்பி மட்டும் தான் கிடைக்குது. ஹன்னுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு ஜிஜி உள்ள போயிட்டே இருக்க. யுவான் அப்புறம் மீஃபா எல்லாரும் ஓடி வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஹன்னின் ஒரு பக்கம் ஏதோ போன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு திரும்ப வந்துட்டு இருக்கான். ஜிஜி தண்ணிக்குள்ள போறத பாத்துடுறான். ஜிஜியை காப்பாத்தணும்னு தண்ணிக்குள்ள போகணும்னு நினைக்கிறான். ஆனா அவளுக்கு கால் நடுங்க ஆரம்பிக்குது, உள்ள போக முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல யோசிச்சுட்டு போயே ஆகணும், ஜிஜியை காப்பாத்தணும் அப்படின்னு அவனும் உள்ள இறங்கிடுறான். இங்க யாலாவும் நான் எந்திரிச்சிட்டேன் வா போலாம் அப்படின்னு லிங்க கூப்பிட்டு இருக்கா. இவங்க கத்துற சத்தம் கேட்டு அவங்களும் ஓடி வந்துட்டு இருக்காங்க. 4 பேரும் ஒன்னா ஓடி வந்து நிக்கிறதுக்குள்ள ஹன்னு கிட்டத்தட்ட ஜிஜி கிட்ட போயிடுறான். நான் இந்த பக்கம் இருக்கேன் வா வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு ஜிஜியும் அவனை பார்த்து நீந்தி வந்துட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் லிங்கு யுவான் 2 பேரும் பாக்குறாங்க. உள்ள போலாம் அப்படின்னு அவங்களும் இறங்கிடுறாங்க. நம்ம ஜிஜியும் யுவானும் எப்ப கரெக்டா கையை புடிச்சுக்கிறாங்களோ தண்ணிக்குள்ள அப்பன்னு பார்த்து யுவானும் லிங்கும் கூட அங்க வந்துடுறாங்க. 3 பேருமா சேர்ந்து ஹன்னு காப்பாத்தி தரையில வந்து போட்டுடுறாங்க. ஹன்னு கண்ணு முழிக்கிறான். உடனே எல்லாரும் சுத்தி இருந்துட்டு இருக்காங்க. ஒன்னும் ப்ராப்ளம் இல்லல அப்படின்னு கேட்க, இல்ல ஒரு ப்ராப்ளமும் இல்ல ஜிஜி, உனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு கேட்டு அவங்க எல்லாருமா சேர்ந்து அங்க இருந்து மறுபடியும் கிளம்புறாங்க. ஜிஜி அன்னைக்கு ஹாஸ்டல்ல இருந்து கீழே இறங்குறா. அவளுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அப்ப ஜிஜி யோசிக்க ஆரம்பிக்கிறா, ஹன்னோட நிலைமை இன்னும் மோசமாயிட்டு இருக்கு. இப்ப தண்ணிக்குள்ள இறங்கி கூட அவனுக்கு மனசு இன்னும் சரியாவே ஆகல. இப்ப நான் என்ன பண்றது, அதை வச்சு எப்படி அடுத்த நிலைமைக்கு அவனை கூட்டிட்டு போறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் லிங்கு அடுத்த நாள் காலைல பல்லு விளக்கிட்டு இருக்கான். யாலா சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. உண்மையாவே அவ என்ன லவ் பண்றாளா, இல்ல நிஜமாவே வந்துட்டு ஒரு போதையில தான் சொல்லியிருப்பாளா, இல்ல உண்மையாவே என்ன சொல்லியிருந்தா நான் வந்து கொடுத்த ரியாக்ஷன் ரொம்ப தப்பா இருந்திருக்கும், என்ன பண்றதுன்னு மனசுக்குள்ளேயே ஏதேதோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் ஹன்னு ஏஞ்சி உட்கார்ந்துட்டு இருக்கான். லிங்கு போய் அவன்கிட்ட எதை பத்தியும் யோசிக்காத, நிம்மதியா தூங்கு அப்படின்னு சொல்லிடுறான். இங்க ஹன்னு அடுத்த நாள் வெளியே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே அங்க ஜிஜி வந்துடுறா. சார் என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, பாத்துக்கலாம் அப்படின்னு ஜிஜி சொல்லிடுறா. ஹன்னுக்கு இது சரிப்பட்டு வரும்னு தோணல. நேரா ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் ஒருத்தர பாக்குறதுக்கு போறான். இந்த மாதிரி கேஸ் நாங்க நிறைய பாத்திருக்கோம்ப்பா, கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்னு அவரு சொல்லிடுறாரு. ஜிஜி வர ஹன்னுக்கு மெசேஜ்
பண்ணிட்டு இருக்கா. நீ எங்க இருக்க, சாப்பிட போலாம் வா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கா. உடனே எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் அப்புறம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் அவன் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு போயிருக்கான்ல, அதை முடிச்சிட்டு மறுபடியும் ஜிஜியை பாக்குறதுக்கு திரும்ப வந்துடுறான். ஜிஜிக்கு இவனை பாக்குறதுக்கே பாவமா இருக்கு. என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏன்டா இப்படி சோகமா இருக்கு அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. அங்க கிளாஸ்க்குள்ள மீஃபா ஓடி வரா. என்னடி நீங்க கிளாஸ்க்கு பாய் ஃப்ரெண்ட கூட்டு வந்திருக்க அப்படின்னு மீஃபா தனியா போய் உட்காந்துக்கிறா. இது சைக்காலஜி கிளாஸ் தான். ஆனா ஹன்னை பார்த்துட்டு அவனை மோட்டிவேட் பண்றதுக்காக மீஃபா உள்ள கூட்டு வந்துட்டு இருக்கா. வேணும்னே இந்த மாதிரி பிடிஎஸ்டி, அதாவது டிராமா எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேருக்கு வந்து தண்ணி கூட பார்த்தா பயம், ஏதாவது பார்த்தா பயம் இருக்கும்ல, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நிறைய பேர் சரியாயிருப்பாங்கல்ல, அதை பத்தின கிளாஸ் தான் அங்க நடக்குது. நம்ம ஜிஜியும் நிறைய சரியானவங்களை பத்தி எல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு இருக்கா. ப்ரொஃபஸரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை வர ஆரம்பிக்கிற இந்த நேரத்துல ஒரு பொண்ணு இதுவரை யாருக்காவது இது குணமாகாமல இருந்திருக்கா அப்படின்னு கேட்க நிறைய பேருக்கு இருக்கு. சில பேருக்கு தண்ணியை பார்த்தா சாவர வரைய பயம் இருந்துட்டே இருந்திருக்கு அப்படின்னு அவர் சொன்னதும் ஜிஜிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இத பத்தி எதுக்குடி கேட்ட படுப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இங்க நம்ம லிங்க மறுபடியும் ஆலாவை பாக்குறதுக்கு வரலான்னு வால் கிளைம்பிங் இடத்துக்கு வந்துடுறான். பாக்க கியூட்டா தான் இருக்கா, மனசுல என்ன நினைக்கிறான்னு தெரியலையே அப்படின்னு அவ பாத்திர கூடாதுன்னு ஒளிய ஆரம்பிக்கிறான். யாலா அங்க வந்துடுறா. இருக்குடா பல்ல காட்டி கேட்க சிரிச்சிட்டு இருக்க, இருக்குடா ஒளிஞ்சிட்டு இருக்க, நேர்மையா இருக்கிறதுனா உனக்கு என்னன்னே தெரியாதா அப்படின்னு கேட்க உடனே அதுக்கு அங்க இருந்து லிங்கு பாத்துட்டு இருக்கான். இல்ல நேத்து என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னல, அது ஞாபகம் இருக்கா, உண்மையா அப்படின்னு கேக்குறான். நான் என்ன சொன்னேன்னு எனக்கு ஞாபகமே இல்ல, யாராவது குடிச்சிட்டு பேசுறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்காங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே யாலாக்கு ஒரு போன் வருது. ஏய் ஜேசன் வந்துட்டியா, வர அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறா. என்னது ஜேசனா, அது யாரு அப்படின்னு லிங்க எட்டி பார்க்க ஒரு வெள்ளைக்கார பையன் வந்திருக்கான். யாலாவோட ஷோல்டரை வர கைய போட்டு அவள அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்கான். இல்ல பாத்துட்டு லிங்கு ரொம்ப சோகமாயிடுறான். ட்ரைனிங் கொடுக்குற இடத்துல உட்காந்துட்டு அவன் பாட்டுக்கு அமைதியா இருந்துட்டு யாலா ஹோட்டல் கஃபேக்கு தான் போயிருக்காங்கிற விஷயம் தெரியுது. வேகமா லிங்க அங்க இருந்து கிளம்புறான். அந்த இடத்துல அந்த ஜேசன் ஒரு பையன் வந்தான்ல, அவன் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். டேய் எவ்வளவு தைரியம் வந்து அவளை கிஸ் பண்ணுவ அப்படின்னு லிங்க வேகமா ஓடி வந்துற பார்த்தா அங்க இருக்கிறது வேற ஒரு பொண்ணு. யாலா பின்னாடி நிக்கிறா. டேய் என்னடா பண்ற அப்படின்னு கேட்க லிங்க அங்க வந்து பயந்துட்டு ஓடி போயிடுறான். உனக்கு மேல பொசசிவ்னஸ் இருக்கும் போல, நீ நினைச்சிட்டு வந்து என்கிட்ட திட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேசன் சொல்லிக்கிட்டு இருக்கான். யாலா சிரிக்க ஆரம்பிக்கிறா. யாலா இதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவ பாட்டுக்கு ஜாலியா உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கா. உடனே அங்க நம்ம ஜிஜி பார்த்துட்டு என்ன ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்க, நான் ஒரு காம்படிஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன்ல, என்ன ஃபாரினுக்கு கூப்பிட்டுருக்காங்க, அதுல கலந்துக்கிறதுக்கு ஜெயிச்சா ரொம்ப நல்ல பேர் கிடைக்கும், ஆனா ஹன்னை விட்டு போறதுக்கு தான் கவலையா இருக்கு, நீ ஹன்னை பாத்துக்கிறியா அப்படின்னு கேட்க, நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா, ஆனா எப்படி லிங்க கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு ஜிஜி கேட்டுட்டு இருக்கா. வேகமா ஓரமா வந்து உட்காந்துட்டு எதெல்லாம் திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா யாலா பீச்ல உட்காந்து எழுதிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு லிங்க வந்துடுறான். இவன் எங்கேயோ கிளம்பி போறான்னு தெரியுது. ஐயோ எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்குள்ள இவ்வளவு சீக்கிரமா ஏன் கிளம்பி போற, இங்கே தங்க வேண்டிதானே அப்படின்னு இந்த லிங்குக்கு புரியாம பெர்மனண்டா இங்க கிளம்புறா போல அப்படின்னு நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கான். யாலாவும் அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்கா. போய் தானே ஆகணும், வந்தா எனக்கு இங்க என்ன இருக்கு தங்குறதுக்கு, வேற எதுவும் இல்ல, லிஸ்ட் எல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன், கிளம்புறேன் அப்படின்னு வேணும்னே பேசிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இங்க இருந்து யாலா வேகமா திரும்ப வந்துட்டு இருக்கா. ஏதோ ஒரு சூட் கேஸ் நிறைய திங்ஸ் வந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தா சூட் கேஸ்ல வீல் வேற உடைஞ்சிருக்கு. தூக்கிட்டு போக முடியாம மேல தூக்கிட்டு போயிட்டு ஓபன் பண்ணா நிறைய நூடுல்ஸ் பாக்கெட் இருக்கு. யாலா தான் வேணும்னே லிங்கு கிட்ட கேட்டிருக்கா. நான் கிளம்ப போறேன், அதனால எனக்கு சோகமா இருக்கு, எனக்கு நிறைய நூடுல்ஸ் பாக்கெட் வாங்கி கொடு அப்படின்னு. ஆனா எல்லாம் உடஞ்சு சுக்கு நூறா இருக்கு, இதை எப்படி சமைச்சு சாப்பிட முடியும் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க பேச யாலா சிரிக்கிறா. நான் போக கூடாதுன்னு இந்த பண்ணி இப்படி பண்ணி வச்சிட்டு இருக்கான்னு சொல்ல மீஃபாவும் ஜிஜியும் முழிக்கிறாங்க. இதுக்கு உண்மையாவே அதுதான் அர்த்தமா இல்ல இவ உளறிட்டு இருக்காளான்னு தெரியலையே அப்படின்னு. ஆனா லிங்கு உண்மையாவே சோகமா சுத்திக்கிட்டு இருக்கான். மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ள வராங்க. இந்த பைத்தியக்காரனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் யாலா காம்படிஷனுக்கு கிளம்புறா. ஜிஜி பாய் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹன்னு பாக்குறான். ஆமா அந்த லிங்க வரேன்னா ஆளை காணுமே அப்படின்னு கேட்க, இல்ல நான் ஏர்போர்ட்க்கு போறேன், நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு யாலா கார்ல ஏறி போயிடுறா. இங்க லிங்க வேகமா ஏர்போர்ட்க்கு போயிடுறான். கொஞ்சம் லேட் ஆயிடுது. யாலா எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு வேகமா அவனுக்கு கால் பண்ணிட்டு, யாலா எங்க இருக்கன்னு கேட்க, உனக்கு பின்னாடிதான் இருக்கேன் அப்படின்னு யாலா சொல்றா. லிங்க திரும்பி பாக்குறான். அமைதியா யாலா பின்னா நின்னுட்டு இருக்கா. அம்மா நீ எதுக்காக இப்ப கிளம்பணும், போக வேண்டாம்ல அப்படின்னு சொல்ல, போகாட்டி எப்படிடா காம்படிஷன்ல கலந்துக்கிறதுன்னு யாலா கேக்குறா. உன் காம்படிஷனுக்கு போறியா அப்படின்னு கேட்டுட்டு லிங்குக்கு இப்பதான் நிம்மதியாவே இருக்கு. ஜேசன் அன்னைக்கு வந்தான்ல, அவனோட கோச் அப்படின்னு சொல்ல, ஓ அவன் கோச்சா அப்படின்னு பல்ல காட்டிக்கிட்டு இருக்கா. அப்போ லிங்க் கையில ஏதோ ஒரு பாக்ஸ் இருக்கதா யாலா பாத்துடுறா. அதை வேகமா வாங்கி பார்க்க இவகிட்ட வந்து பர்சனலா நிறைய கார்ட்ஸ் எல்லாம் இருந்தது. அதை லிங்க் பிச்சு போட்டான்ல, அதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு லிங்கினி காலதான் வேகமா ஓடி போயிட்டு போட்டோகிராஃபர் கிட்ட அந்த கேரக்டர் மாதிரி இவனே வேஷம் போட்டு காமெடியா போட்டோ எடுத்து அதை வச்சு இவளுக்குன்னு ஸ்பெஷல் செட் கார்டு கொண்டு வந்து கொடுத்திருக்கான். இந்த மாதிரி கார்டு வேற யாருக்கிட்டே இருக்காது, ஒரே ஒரு பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கார்டை மட்டும் இல்ல என்னையும் நான் உன்கிட்டயே ஹேண்டில் பண்றதுக்கு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு நம்ம லிங்க அமைதியா சொல்ல, யாலா அவனை கட்டி பிடிச்சுக்கிறா. இப்பயாவது உனக்கு அறிவு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜிஜியும் நம்ம மீஃபாவும் சேர்ந்துட்டு அண்ணா எப்படி சரி பண்றதுன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஜிஜி சொல்றா, இந்த கேரக்டர் பாரு, இந்த படம் நான் பார்த்தேன், இதுல இருக்கிற அந்த ஹீரோக்கும் நம்ம ஹன்னுக்கு இருக்கிற அதே ப்ராப்ளம் இருந்தது, அதுக்கப்புறமா அந்த ஹீரோயின் வேற அவனை பிரேக்கப் பண்ணிட்டு
போயிருந்திருக்கா. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோ ஒரு வழியா சமாளிச்சுட்டு மறுபடியும் அவன் ஸ்ட்ரென்த்தை மீட் இருக்கான். அதுக்காக நான் அவனை பிரேக்கப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜி சிரிக்க ஆரம்பிக்கிறா. அண்ணனை கொன்னே போட்டுருவான். இப்ப நான் மட்டும் அவன்கிட்ட போயிட்டு நான் அவனை பிரேக்கப் பண்றேன், இது சரிப்பட்டு வரும்னு தோணலன்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், என்ன ஆகும் அப்படின்னு ஜிஜி சிரிக்க ஆரம்பிக்கிறா. மீஃபாவும் அவ்வளவுதான், ஹன்னு மண்டையவே பொழந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹன் இன்னும் சோகமாவே உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனால எதுவும் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஹன்னு ஜிஜி ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. நான் உன்கிட்ட ஒரு படம் பார்க்க சொன்னேன்ல, பாத்தியா அப்படின்னு ஜிஜி கேக்குறா. ஹன்னு வேணும்னே அதை பார்க்கவே இல்ல, அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி குழப்பமாவே இருந்துட்டு இருக்கு. இல்ல நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். ஜிஜி இவனை எப்படி சரி பண்றதுன்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கா. அங்க பார்த்தா அந்த சியா இருக்காளே, ஊருக்கு போயிருந்தவ மறுபடியும் திரும்ப வந்திருக்கா. எல்லாருக்கும் கிஃப்ட்ஸ் எல்லாம் கூட கொண்டு வந்திருக்கா. வந்து நம்ம ஜிஜி கிட்ட, இங்க பாரு சாரி நான் சொல்லிக்கிறேன், எல்லாருக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், உனக்கும் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன், இந்த கிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்ல ஜிஜி பாக்குறா. சரி ஓகே தான் கொடுக்குறாளே அப்படின்னு அமைதியா அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறா. சரி ஓகே நானும் ஹன்னும் வெளியே போறோம் அப்படின்னு ஜிஜியும் ஹன்னும் அப்புறம் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சியா ஆனா ஹாப்பியா தான் இருக்கா. நம்ம சூலான் கூட உட்காந்துட்டு போயிட்டு வாங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சூலானுக்கு கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்கு. இங்க ஜிஜி பீச்சுக்கு வந்துட்டு ஹன்னால இன்னும் சரிப்பட்டு வர முடியும்னு எனக்கு தோணல, அதனால என்ன அவனுக்கு தண்ணியில பயம் இருந்தா என்ன, பயம் இருந்தா அப்படியே இருந்துட்டு போட்டோம், அவன் கஷ்டப்படுறத பார்க்க எனக்கு பிடிக்கல, அவன் ஜாலியா தான் எனக்கு அதுவே போதும், அதனால இதுக்கும் மேல அவனை இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜியே பேசி ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. அங்க சியா வந்துடுறா. ஜிஜி உன்ட்ட நான் தனியா பேசணும்னு தான் வந்தேன், நிறைய விஷயம் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், அதுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிரு, உன்ட்ட நான் பர்சனலா மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன், அதுக்காக தான் வந்து கேட்டுட்டு இருக்கேன். இந்த லெட்டர்ல கூட என்னோட மன்னிப்பை பத்தி நான் தெளிவா எழுதியிருக்கேன், அந்த வீடியோவே உங்ககிட்ட கொடுத்துருக்க கூடாது, இப்பதான் எனக்கு கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கு, ஹன்னு மறுபடியும் தண்ணிக்குள்ள இறங்குனானா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சியா அங்க இருந்து போயிடுறா. ஜிஜி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க மறுபடியும் யாரா ஊர்ல இருந்து வந்துடுறா. ஜிஜிக்கும் மீஃபாக்கும் கிஃப்ட் கொடுக்க ஷனா கிட்ட போயிட்டு உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்குன்னு சொல்ல, ஹை எனக்குமா அப்படின்னு பல்ல காட்டிட்டு அவ்வளவு வாங்கிக்கிறா. அப்போ உடனே இந்த சியா திரும்ப வந்துட்டாலாமே, அவளெல்லாம் நம்பாத அப்படின்னு யாலா சொல்ல, இல்ல வந்ததுல இருந்து அவ வேலையை தான் பாத்துட்டு இருக்கா, எனக்கு ஒன்னும் தப்பா தெரியல அப்படின்னு ஜிஜி சொல்லிக்கிட்டு இருக்கா. யாரும் ஒருத்தங்க அவ்வளவு சீக்கிரமா திருந்த மாட்டாங்க, அதை புரிஞ்சுக்கோ, அதுவும் ஹன்னு அவன் நடக்கும்போது நடக்கட்டும், என்ன பண்ணாலும் சரி நம்ம பாத்துக்கலாம் விடு அப்படின்னு யாலா சொல்லிடுறா. அடுத்த நாள் காலையில ஜிஜி கிளம்புறா. போய் நேரா லிங்கு கிட்ட ஹன்னு எங்க பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறா. இல்ல ஹன்னு மியூசிக் ரூம்ல இருக்கான்னு சொன்னதும் ஜிஜி அங்க இருந்து நேரா கிளம்பிடுறா. மியூசிக் ரூம்ல போய் எட்டி பாக்குறா. அப்ப ஹன்னு சியா கூட இருந்துட்டு இருக்கான். சியா அதோ மியூசிக் வாசிச்சுட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் தனியா இருக்காங்களே, ஜிஜிக்கு இதை பாத்துட்டு கோவம் வந்துருது. உனக்கு பிரேக்ஃபாஸ்டும் இல்ல ஒன்னும் இல்லன்னு எடுத்துட்டு போயிடுறா. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது அங்க சூலானும் இருந்திருக்கான். இது ஏதோ மியூசிக் தெரப்பியா, இதை வாசிச்சா ஹன்னுக்கு கொஞ்சம் தைரியம் வரும், அதுக்காக இதை ட்ரை பண்ணியிருந்திருக்கா. அப்போ சியா சொல்றா, இன்னைக்கு ஒரு கான்செர்ட் இருக்கு, அந்த கான்செர்ட்லயும் இதே மாதிரி மியூசிக் தான், 4 டிக்கெட் நான் வாங்குறேன், நம்ம எல்லாருமே சேர்ந்து போலாமா, நீயும் ஜிஜியை கூட்டிட்டு வான்னு சொல்ல ஹன் உடனே ஓகேன்னு சொல்லிடுறான். ஜிஜி வந்து சோகமா உட்காந்துட்டு இருக்கா. அப்போ வந்து யாலா வந்துடுறா. என்னடி இது, எதுக்கு சோகமா இருந்துட்டு இருக்க, எங்க பாரு ஹன்னு உனக்கு போன் பண்றான்னு சொல்ல ஹன்னு வரான். என் ரூம்க்கு உடனே வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு அவன் படுக்கு நேரம் அவனோட ரூம்க்கு போயிட்டு இருக்கான். அப்போ லிங்கு வந்துட்டு, என்னடா உன் கேர்ள் ஃப்ரெண்டு பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்து கொடுக்குறா, கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்ல அவ வந்தாளா, நான் ஜிஜியை பார்க்கவே இல்லையே அப்படின்னு கேட்கும் போதே ஜிஜி கோச்சிட்டு மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு உள்ள வந்துட்டு இருக்கா. சரி நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கோங்க, லிங்க் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஏன் மேடம் மியூசிக் ரூம் வரை வந்திருக்கீங்க, என்கிட்ட ஏன் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கல அப்படின்னு ஹன்னு கேக்குறான். நீங்க ரெண்டு பேரும் தனியா ஜாலியா இருந்தீங்க, அதை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலன்னு ஜிஜி சொல்ல, தனியாலாம் ஒண்ணும் இல்ல, சூலான் இருந்தான், நாங்க 3 பேருமே மியூசிக் தெரப்பின்னு ஏதோ ஒன்று இருந்துதான், அதை ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், அது மட்டும் இல்லாம ஏதோ நாளைக்கு கான்செர்ட் இருக்கான், அங்க நம்ம போலாமா அப்படின்னு கேட்க ஜிஜி ஓகேன்னு சொல்லிடுறா. ஓகே இது நம்ம தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டோம் போல அப்படின்னு. கரெக்டா அடுத்த நாள் நம்ம ஜிஜியும் ஹன்னும் மாறி சேர்ந்து கிளம்பி போயிட்டு அந்த கான்செர்ட்க்கு வெயிட் பண்ண அந்த இடத்துக்கு நம்ம சியாவும் வந்துடுறா. அவ தலையில இருக்கிற ஹேர் பேண்ட் ஒண்ணு பிஞ்சு போயிருது. ஜிஜி உடனே இதை வச்சுக்கோங்கன்னு அவ தலையில இருந்து எடுத்து அங்க சியா தலையில வச்சு விட்டுடுறா. கரெக்டா அவங்க 3 பேரும் உள்ள போய் உட்கார்றாங்க. இன்னும் சூலான் வரவே இல்ல. அதுக்குள்ள பக்கத்துல யாரோ சியா கிட்ட வந்து, என் பாய் ஃப்ரெண்டோட நான் வந்திருக்கேன், தனித்தனி சீட்டா இருக்கு, நீங்க மாறி உட்காந்துக்கிறீங்களான்னு கேட்க, இல்ல நானே என் பாய் ஃப்ரெண்ட்காக தான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சியா சொல்லிடுறா. அங்க வர சூலான் அது காதுல வாங்கிடுறான். அவனுக்கு பயங்கரமா ஹாப்பி ஆயிடுது. நேரா நம்ம சியா பக்கத்துல உட்காந்துட்டு கான்செர்ட்டை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கான்செர்ட் முடியுது, 4 பேரும் வெளியே வராங்க. அப்போ உடனே ஜிஜி நம்ம ஹன்னை கூட்டிட்டு, சரி நம்ம 2 பேரும் தனியா கிளம்பி போலாமா, கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம், அவங்க 2 பேரும் தனியா இருக்கட்டும் அப்படின்னு அவங்களை எடுத்துட்டு போயிட சியா பாக்குறா. சூலான் அமைதியா இருந்துட்டு நம்ம போலாமா அப்படின்னு கேட்க, சியா உடனே சூலானோட கையை பிடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இங்க ஜிஜி மறுபடியும் அவளோட கிளாஸ்க்கு வரா. அங்க வரும்போது மறுபடியும் சியா அங்க வந்து ஹேர் பின்னை கொடுத்துட்டு, நீ என்கிட்ட கொடுத்துட்டல, நான் உன்கிட்ட திரும்பி கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. ஜிஜியும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி இருக்கா. ஜிஜிக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறமா சியாக்கு பாய் சொல்லிட்டு ஏதோ ஒரு திங்க மறந்து வச்சுட்டு அப்படின்னு உள்ள போயிட்டு இருக்கா. இங்க பார்த்தா நம்ம ஹன் இருக்கால மறுபடியும் டாக்டர்கிட்ட வந்திருக்கான். இப்போதைக்கு சரியா போற மாதிரி தெரியலப்பா, இருந்தாலும் கொஞ்சம் வருஷம் நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்ல, கொஞ்சம் வருஷமா அப்படின்னு மனசு கஷ்டமாயிடுது. ரொம்ப சோகமா வந்து அவனோட ரூம்ல உட்காடுறான். அங்க பாக்கும்போது அவன் கிட்ட நம்ம ஜிஜியோட அந்த வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்குல்ல, அது அங்க இருக்கு. ஜிஜியோடதாச்சே அப்படின்னு அது இடத்துல என்ன ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு கேட்க ஆரம்பிக்கிறான். இங்க ஹன்னுக்கு இதுக்கு மேல சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணல, அதனால அவன் கூட
கூட இருக்கிறதே வேஸ்ட், அவனை பிரேக்கப் பண்ணிடுறது தான் ஒரே வழியா இருக்கும் அப்படின்னு ஜிஜி சொன்னது நிறைய பேசினால அதுல இது மட்டும் கட் ஆயிட்டு அந்த ஆடியோ மட்டும் இருக்கு. இது கெட்ட ஹன்னு இன்னும் ரொம்ப ரொம்ப அப்செட் ஆயிடுறான். மறுபடியும் அந்த வாய்ஸ் ரெக்கார்டர் எடுத்துட்டு ஜிஜி தேடிட்டு இருக்கா வாய்ஸ் ரெக்கார்டரை காணுமேனு. அங்க வந்து ஹன் அதை வச்சிடுறான். ஓ இங்க இருக்கா, தேங்க்ஸ், எங்கடா இருந்துச்சு உனக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜி அதை பாத்துட்டு இருக்கா. ஹன் அதை தூக்கி போட்டு நீயே வேணா கேளு அப்புறம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். என்ன ஆச்சு இவனுக்குன்னு ஹன்னு பின்னாடியே ஜிஜி ஓடிட்டு இருக்கா. என்கிட்ட இனிமே பேசாத, என் பின்னாடி வராத அப்படின்னு ஹன்னு ஜிஜியை பார்த்தாலே துரத்துறான். ஜிஜிக்கு ஒரு மாதிரி பயங்கரமா அப்செட் ஆயிடுது. லிங்க கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறா. என்ன ஆச்சு, என்கிட்ட பேச கூட மாட்டிக்கிறான் அப்படின்னு சொல்ல என்ன ஆச்சுன்னு எனக்கும் தெரியல, நாங்க செக் பண்ணி பாக்குறோம் அப்படின்னு லிங்க சொல்லிட்டு இருக்கான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது, இன்னும் ஒரே ஒரு ஃபைனல் பார்ட் தான் இருக்கு. அதுல இந்த சீரிஸ் முடிய போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.